அனைத்து மக்களையும் பாதிக்கிற அளவிற்கு உயர்த்தப்பட்டிருக்கிற மின்சார கட்டணத்தை திரும்ப பெறுகிற வரை போராடுகிற நிலைமை உருவாகி இருக்கிறது. அல்லது இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகிற வாய்ப்பாகத்தான் இன்றைய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. 2011ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வீழ்ந்ததற்கு முதற் காரணமாக மின்சார வெட்டு அமைந்தது. அதே மாதிரி தான் இன்றைக்கும் இந்த அரசு வீழ்வதற்கு முதற் காரணமாக மின்சார கட்டண உயர்வு இருக்கிறது என்பதை எங்களுடைய தொண்டர்கள் தோழர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். ஆகவே இந்த போராட்டம் வெற்றிகரமான போராட்டமாக மிகச்சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இன்றைக்கு தமிழகத்தில் அரசியல் தலைவர்களுக்கு குறிப்பாக பாதுகாப்பில்லை என்ற செய்தி நாடு முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. எப்போதும் இதுபோன்ற வன்முறைகள் கொலைகள் தமிழ்நாட்டு அளவிலே இருக்கும். ஆனால் இன்றைக்கு இந்திய அளவிலே இந்த செய்தி பரவி இருக்கிறது. இந்திய திணைக்கண்டம் முழுவதும் தமிழ்நாட்டிலே இவ்வளவு ஒரு வன்முறையா, தமிழ்நாட்டிற்கு சென்றால் பாதுகாப்பு இல்லையா என்ற ஒரு அவல சூழ்நிலை தான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு காலகட்டத்தில் மதிப்பிற்குரிய ராஜீவ்காந்தி அவர்களே தமிழகத்திலே மரணமடைந்த சூழ்நிலை இருந்தது. தொடர்ந்து இன்றைக்கு வருகிற சூழ்நிலையை பார்க்கிற பொழுது ஒவ்வொரு அரசியல் தலைவருக்கும் பாதுகாப்பில்லை என்பதையும் நேற்றைய தினம் ஒரு சமுதாய கட்சி தலைவர்களும் பல்வேறு தலைவர்களும் எங்களுக்கு பாதுகாப்பை விலக்கி கொண்டார்கள். ஆகவே எங்களுக்கு அச்சமாக இருக்குது என்ற செய்தியை சொல்லுகிற போது தமிழகத்தில் வன்முறை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. பல பேருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இந்த அரசு இருக்கிறது. அதில் இருந்து தவறி இருக்குது என்பதைத்தான் இன்றைக்கு உணர்த்தியிருக்கிறது. குறிப்பாக மதுரையிலே நாம் தமிழர் கட்சியுடைய துணைச் செயலாளர் பாலசுப்ரமணியம் ஓட விரட்டி ஒரு அமைச்சருடைய இல்லத்திற்கு முன்னாலே வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு இந்த ஜூலை மாதத்தில் மட்டும் அருமையான எடப்பாடியார் சொன்னது போல 200 நாட்களிலே 600 கொலைகள். இந்த ஜூலை மாதத்தில் மட்டும் மதுரையிலே மட்டும் இந்த 15 நாட்களிலே 11 கொலைகள் நடந்திருக்கின்றன. ஆக தமிழகத்திலே கொலை நகரமாக என்று மதுரை மாநகரை சொன்னதை போல இன்றைக்கு கொலைகார மாவட்டமாக 11 கொலைகள் நடைபெற்ற மாவட்டமாக தமிழகத்திலே முதலிலே அங்கம் வகிப்பது மதுரை மாவட்டம் என்ற சூழ்நிலை. மதுரையிலே ஒவ்வொருவராக வெட்டி கொலை செய்யப்பட்டார் என்று சொன்னால் கடலூரிலே, கோவையிலே, சூலூரிலே 3 பேர்களாக கொலை செய்யப்படுகிறார்கள். தாய் மகன் பிள்ளை என்றும் மூதாட்டி மகன் என்றும் நகைத்துடன் எங்கு பார்த்தாலும் கொலைக்களமாக தமிழகம் திறங்கி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மின்சார கட்டணத்தை உயர்த்தி மக்களை கடுமையான பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்கிறார்கள். ரேஷன் கடையில் பருப்பு பாமாயில் கிடைக்கவில்லை. இதுபோன்ற மக்கள் பாதிக்கிற அளவுக்கு இந்த அரசு கையாளுகிறது. இந்த நிலை நீடிக்குமே ஆனால் இந்திய துணைக்கண்டத்தில் தமிழகத்துக்கு ஒரு கெட்ட பேர் வருவதற்கு முழுமுதற் காரணமாக இந்த ஸ்டாலின் அரசு இருக்கிறது. சசிகலா அவர்கள் அதிமுக தொண்டர்களை சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க, சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. மதிப்பிற்குரிய நீங்கள் குறிப்பிடுகிறவர் அதிமுக தொண்டர்களை சந்திக்கவில்லை. அவர் ஒரு பயணம் மேற்கொண்டிருப்பதாக செய்தியை பார்க்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏற்கனவே அவர் மேலே ஒரு மரியாதை வைத்திருந்தோம், மறுக்க முடியாது, யாருக்கும் மறுக்க முடியாது. எங்களுக்கென்று ஒரு மரியாதை அவருக்கு உண்டு, வைத்திருந்தோம். ஆனால் இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் அதிமுகவின் நல்ல வலிவான நிலையை கெடுக்கிற வகையிலே அவர் முயற்சிக்கிற போது அதை கண்டிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு வருகிறது. நான் கூட என்னோட சொன்ன ஒரு பத்திரிகையாளர்கிட்ட சொன்னேன், 1967ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா வெற்றி பெறுகிற பொழுது தந்தை பெரியார் அவரை என்ன எதிர்த்தாலும் விமர்சனம் செய்தாலும் வெற்றி பெற்ற உடனே வீட்டில் போய் பெரியாரை பார்த்து வாழ்த்து வாங்கினார். அது மாதிரி இவங்க பொறுமையாக வீட்டில் உட்காந்துதான் போயஸ் கடனுக்கு எதிரே அமர்ந்திருந்தால் 2026 அறிஞர் எடப்பாடியார் வெற்றி பெற்று முதலமைச்சராக இருந்து நாங்கள் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவதற்கு சூழ்நிலை உருவாகும். அதை விடுத்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பதை பார்த்தால் இதை விளையாட்டுத்தனம் என்பதா, சிறுபிள்ளைத்தனம் என்பதா, இல்லை வேடிக்கையாக பார்ப்பதா என்று எங்களுக்கே வினோதமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் வாசுதேவநல்லூரிலே குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை குறிவைத்து இவர் மட்டுமல்ல எல்லாம் அந்த தொகுதி தான் மோதுறாங்க. திருமிகு ஓபிஎஸ் அவர்களுக்கும் சரி, திருமிகு டிடிவி அவர்களுக்கும் சரி, வேறு இடமே அவங்களுக்கு கிடைக்காம அங்கே ஒரு சமுதாயத்தை நோக்கி பாய்வதாக நினைத்து கொண்டு அந்த தொகுதியை இன்றைக்கு இன்னலுக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அனைத்து இந்திய அதிமுக என்பது ஒரு சமுதாயத்தை மட்டும் வைத்தல்ல, இந்த சமுதாயத்தில் அதிமுகவில் எத்தனை இந்த சமுதாயங்கள் அவர்கள் குறிப்பிடுகிற சமுதாயத்தை பொறுத்தவர்கள் அங்கே இசைக்கு சுப்பியால் ஆரம்பித்து கருப்புசாமி பண்டிகையிலேருந்து தச்சை கணேசன்லேருந்து இங்கே இருக்கிற உதயகுமார்லேருந்து ராஜன் செல்லப்பாலேருந்து காளிமுத்து தம்பி ரவிச்சந்திரன்லேருந்து ராம்நாடு முனிசாமி வரைக்கும் வரிசையாக பட்டியல் போட்டுக்கொண்டால் அந்த சமுதாயத்தை சேர்ந்த அதிமுகவில் மிகச்சிறப்பான பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இதில் இந்த சமுதாயத்தில் புதுசாக உருவாக வேண்டிய அவசியம் இல்லை. அதை இவங்களும்
பெரிய முத்துராமலிங்க தேவர் ஆகிவிட முடியாது, முக தேவர் ஆகிவிட முடியாது. அதிமுகவுக்கு எந்த வகையிலே கேடு விளைவிக்க வேண்டும், அதற்கு இன்னல் விளைவிக்க முயற்சிக்கிறார்கள். அந்த முயற்சியிலே அவர்கள் தோற்று போவார்கள். மாண்புமிகு அருமையான எடப்பாடியார் எல்லா சமுதாய மக்களையும் மிகங்கி வளர்த்து கொண்டிருக்கிறார், மிகச்சிறப்பாக இருக்கிறார். இவங்க நினைக்கிறபடி ஒரு சமுதாயத்தை மட்டும் உருவாக்கியிருந்தால் மற்ற சமுதாய மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்களா? ஒரு தொடர்பை அதிமுக குறைக்கலாம். புரட்சித் தலைவர் காலத்தில் இப்படியா இருந்தது, அம்மா காலத்தில் இப்படியா இருந்தது. ஆக இதை நாங்கள் பெருசாக பொருட்படுத்தவில்லை. இது அவருடைய பயணம். அவர் கிராமப்புறத்தில் போயிருக்கிறார்கள், போயிட்டு வரட்டு நாங்கள் எதுவும் அதிமுக அதை பெருசாக நினைக்கல. அங்கே அந்த சுற்றுப்பயணத்தில் ஊடகத்தை பார்க்கும்போது அதிமுக தொண்டர் அங்கே யார் இருக்கிற மாதிரி தெரியல, ஒருத்தரும் தலையை காமிக்கிறதில்லை, ஒரு ஆளை கூட சொல்ல முடியல, ஒரு முக்கிய ஆளுக்கு சொல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அமைப்பு கிடையாது. ஆனால் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க அமைதியாக இருந்தால் நாங்கள் மகிழ்ச்சிடுவோம். நாங்கள் ஒரு முறை அருமை அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடியாரிடம் ஒரு விவாதம் நடைபெற்று டிஸ்கஷன் நடந்துச்சு. டிஸ்கஷன் நடக்கும்போது மாண்புமிகு நீங்கள் சொல்லுகிற குறிப்பிடுகிறவர் தன்னுடைய பெயரின் பக்கத்திலே பொதுச் செயலாளர் என்று போட்டுக்கொள்கிறார். தன்னுடைய வேனில் அதிமுக சின்னம் குறித்த கொடியை வேனிலே போட்டுக்கிறாரு. இதை தடுக்க வேண்டும். ஏனென்றால் ஒருவர் இதே போன்று தவறு செய்து பேரை சொன்னால் ஓபிஎஸ் பண்ணாங்க, நான் நீதிமன்றத்தில் ஆணை வாங்கினோம். அவர் இன்றைக்கு கொடியும் கட்ட முடியல, வேட்டியும் கட்ட முடியல, இதுவும் பண்ண முடியல. ஆனால் மதிப்பிற்குரிய இன்றைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறவர்கள் இதே போன்று பொதுச் செயலாளர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார், அங்கே கொடியை பயன்படுத்துகிறார். இதை தடுக்க வேண்டும் என்று பல பேர் சொன்னபோது அறிஞர் எடப்பாடியார் சொன்னார், அவங்களுக்கு உரிய மரியாதையை கொஞ்ச நாள் கொடுப்போம், அவர்கள் மேல் வழக்கு போடுவதை நம்ம தவிர்ப்போம் என்று வெளிப்படையாக சொல்லுகிற அப்படின்னு அன்னைக்கு சொன்னார். ஆனால் இன்றைக்கு எடுத்திருக்கிற முடிவின்படி இவர்கள் எடுத்திருக்கிற முடிவு அதிமுகவுக்கு கேடு விளைவிக்க வேண்டும் என்று நினைக்கிற போது எங்களை போன்ற தொண்டர்கள் அவர் மீது வழக்கு தொடுத்து நிச்சயமாக அவர் பொதுச் செயலாளர் என்ற போடுவதையும் தடுப்போம், கொடி கட்டுவதையும் தவிர்ப்போம். அவர் அமைதியாக போயஸ் கார்டனில் போயஸ் இல்லத்தில் இருப்பாரானால் தொடர்ந்து எங்கள் மரியாதை இருக்கும், எங்களுடைய அன்பு இருக்கும். ஆனால் இது போன்ற விளையாட்டுகளிலே சிறுபிள்ளைத்தனமாக செய்கிற செய்திகள் அவருடைய தூண்டுதலின் பேரில் செய்திகளை அனைத்து இந்திய அதிமுக தொண்டர்கள் பொறுக்க மாட்டார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.